ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம சிஎம்ஏ ஃபைனலில் ஒரு ஸ்டூடெண்ட் அவங்களுடைய ஆன்சர் காப்பி சர்டிஃபைட் ஆன்சர் காப்பியை ஷேர் பண்ணியிருக்காங்க. இதில் எப்படி கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இதை காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இது சிலபஸ் 2022 ஜூன் 2023 எக்ஸாம் எழுதினது. இது பேப்பர் ஸ்ட்ராட்டஜி காஸ்ட் மேனேஜ்மெண்ட் பேப்பர். இதில் செக்ஷன் ஏல ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஃபார் டிசிஷன் மேக்கிங், இது செக்ஷன் ஏ. இதில் எம்சிக்யூ கொஸ்டின், எம்சிக்யூவில் 2 மார்க் கொஸ்டின், அதில் பர்டிகுலராக கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் கரெக்ட் ஆன்சருக்கு 1 மார்க்கும் அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனுக்கு 1 மார்க்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஆன்சர் கரெக்டான ஆன்சர் எழுதிட்டு அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு 2 மார்க்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ இதில் ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க, ஒரு சின்ன ப்ராப்ளம், ஆன்சர் கரெக்டாக போட்டாங்க, அதுக்கு 1 மார்க் கிடச்சிருக்கு. பட் அந்த ஆன்சருடைய ஒர்க்கிங்ஸை அவங்க காமிக்கலை, அதனால் 1 மார்க்கு மட்டும்தான் கிடச்சிருக்கு 2 மார்க்குக்கு பதிலாக. இப்போ நெக்ஸ்ட் உள்ளதுலலாம் இந்த சம ஆன்சர் வந்ததுக்கான ஒர்க்கிங்ஸ் காமிச்சிருக்காங்க. ஸோ 2 மார்க்ஸ் அங்கே கிடச்சிருக்கு. இது எம்சிக்யூ கொஸ்டின்ஸ். அடுத்தது டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸில் இந்த ஸ்டூடெண்ட் வந்து ஒரு 50+ மார்க் எடுத்திருக்காங்க. இப்போ டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டினில் உங்களுக்கு ஆன்சர் எப்படி அலாட் பண்ணியிருக்காங்க, அவங்க என்ன மாதிரி ஆன்சர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதில் ஒரு கொஸ்டின், அதாவது இது காஸ்ட் ஆஃப் குவாலிட்டி கண்டுபிடிக்கிற கொஸ்டின். இது ஒரு 4 மார்க் கொஸ்டின். இதில் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு 3 மார்க்ஸ் கிடச்சிருக்கு. இதுலேயே அடுத்து ஒரு கொஸ்டின் இருக்குது, அது ஒரு 3 மார்க் கொஸ்டின். பட் இந்த கொஸ்டினில் இந்த ஸ்டூடெண்ட்டோடைய ஆன்சர் ஃபுல்லாகவே கரெக்ட் கிடையாது. பட் அப் டு ஒரு ஸ்டெப்பு வரைக்கும் இது கரெக்டாக இருக்குது. ஸோ அதுக்கான மார்க் ஒரு 1 மார்க் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கிடச்சிருக்கு. ஸோ கரெக்டான ஸ்டெப்பு எழுதியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்டெப்பு எது வரைக்கும் கரெக்டோ அதுக்கான மார்க் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டினில் மெட்டீரியல் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும், ட்ரெடிஷ்னல் வேரியன்ஸ் அனலைசிஸை பேஸ் பண்ணி. இதில் இந்த கொஸ்டினுக்கு இந்த ஸ்டூடெண்ட் ஆன்சர் ப்ரெசன்டேஷன் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இதுக்கு 2 மார்க்ஸ் கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த மாதிரி நான் ஆல்ரெடி எல்லா தரமும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அடிக்கடி சொல்கிறது தான், இந்த ஷார்ட் ஃபார்ம் இருந்ததுன்னா அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவேன். அதை கண்டிப்பாக பண்ணணும். இப்போ எஸ்பி எஸ்கியூ அப்படின்னா அந்த எஸ்பினா என்ன, ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி, எஸ்பினா ஸ்டாண்டர்டு ப்ரைஸ். ஸோ அந்த டேர்ம் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணினீங்கன்னா இன்னும் உங்களுக்கு மார்க் வந்து கூடுதலாகவே கிடைக்கும். அனதர் கொஸ்டின், இந்த கொஸ்டின் ஒரு 7 மார்க் கொஸ்டின்ஸ்னு நினைக்கிறேன். இந்த 7 மார்க் கொஸ்டினில் இவங்க எழுதியிருக்கிற ஆன்சர் ஃபுல்லாக கரெக்ட் இல்லைன்னாலும் அந்த ஸ்டெப்புக்கான மார்க் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. 2 ஸ்டெப்பு கிட்டக்க அவங்க கரெக்டாக செஞ்சுருக்காங்க, அதுக்காக ஒரு 2 மார்க்ஸ் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. செக்ஷன் பி, குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ் இன் டிசிஷன் மேக்கிங். இது ஒரு 40 மார்க்ஸுக்கு இருக்குது. சிலபஸ் 2022 ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஃபார் டிசிஷன் மேக்கிங், அது ஒரு 60 மார்க்ஸுக்கும். செக்ஷன் பி குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ் இன் டிசிஷன் மேக்கிங் ஒரு 40 மார்க்ஸுக்கும் இருக்குது. சிலபஸில் இந்த சப்ஜெக்டில் 60+40 அப்படி தான் பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இங்கே செக்ஷன் பியில் குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ் இன் டிசிஷன் மேக்கிங்கில் 2 எம்சிக்யூ இருக்குது. இதில் 2க்குமே 2 மார்க் இந்த ஸ்டூடெண்ட் கிடச்சிருக்கு. ஏன்னா கரெக்டான ஆன்சர் அலாங் வித் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க, அதனால் ஃபுல் மார்க்கும் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டினில் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமை அவங்க எழுதணும். ஸோ இதுக்கு மினிமைஸ் ஆர் மேக்ஸிமைஸ், அந்த ஆப்ஜெக்டிவ் z இஸ் ஈக்குவல் டு என்ன, அந்த இதெல்லாமே கரெக்டாக போட்டிருக்காங்க. லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் ஃபார்முலேட் பண்ணணும். அதை ஃபார்முலேஷன் பண்ணுறதுக்கு இந்த கொஸ்டினுக்கு 6 மார்க்ஸு. இந்த ஸ்டூடெண்ட் எல்லா பாயிண்ட்டுமே இதில் கரெக்டாக செஞ்சுருக்கிறதுனால இவங்களுக்கு அதில் 6 மார்க்ஸுமே கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு 8 மார்க் கொஸ்டின். இந்த 8 மார்க் கொஸ்டின்ங்கிறது ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின். ஸோ இங்கே ரோ ஆப்ரேஷன் அண்டு காலம் ஆப்ரேஷன் எல்லாமே இந்த ஸ்டூடெண்ட் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கனாலே தெரியும். இது ஒன்றுக்கும் ஸ்டெப் மார்க் அவங்களுக்கு அலாட் பண்ணிட்டாங்க.
ஸோ பட் ஃபைனலாக அந்த ஆன்சர் வந்து அவங்க தப்பாக பண்ணியிருக்காங்க. ஸோ 8 மார்க் உள்ள இந்த கொஸ்டினுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கிறதுனால இங்கே 6 மார்க்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கிடச்சிருக்கு. பட் இந்த டேப்லெட் காலமெல்லாம் போடுறதுக்கு டைம் இல்லை, கோடெல்லாம் போடலைன்னாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அதோட ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கணும். எந்தெந்த லைன், என்னென்ன ரோ, என்னென்ன காலம் அப்படிங்கிறது கிளியராக போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு இதுக்கான ஸ்டெப் மார்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அவசரத்தில் எழுதுகிறப்ப ஃபுல்லாகவே லைன் போடணும், ரோ வைஸு, காலம் வைஸு, டேப்லெட் காலம் மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ண டைம் இல்லைன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அதை பார்க்கும்போது இந்த ப்ரெசன்டேஷன் நீட்டாக உங்களுக்கு அது டேபிள் மாதிரி தெரியணும். டைம் இருக்கிறப்ப நீங்கள் போடலாம் அதை. பட் டைம் இல்லாத சமயத்தில் அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. பட் ஆன்சர் வந்து பார்க்குறதுக்கு நல்லா தெரியணும், இதுதான் கரெக்டான ஆன்சர், இது கரெக்டாக நீங்கள் என்ன எழுதிருக்கீங்கிறது உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும். அனதர் கொஸ்டின். இந்த கொஸ்டினில் டோட்டல் காஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் அ ஃபர்ம் கொடுத்துருக்காங்க. அதில் இவங்க கண்டுபிடிக்க வேண்டியது எவாலுவேட் த ப்ராஃபிட் மேக்ஸிமைசிங் அவுட்புட் அண்ட் த ப்ரைஸ் அட் தட் லெவல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு 6 மார்க்ஸ் கொஸ்டினுக்கு. இந்த ஸ்டூடெண்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே கரெக்டாக செஞ்சுருக்காங்க அதில். ஸோ எல்லா ஸ்டெப்ஸுமே கரெக்டாக இருக்கிறதுனால ஆன்சரும் ஃபைனலாக கரெக்டுங்கிறதுனால 6 மார்க்ஸுக்கு 6 மார்க்ஸ் இங்கே அலாட் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ இங்கே இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் எடுக்கிறீங்க, அதில் இருக்கிற எல்லா ஸ்டெப்புமே கரெக்டு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு டோட்டலாக ஃபுல் மார்க்ஸும் கிடச்சிரும். ஒருவேளை பாதி வரைக்கும் கரெக்டு அப்படின்னா அந்த ஸ்டெப்பு வரைக்கும் எவ்வளவு மார்க் உங்களுக்கு கிடைக்கணுமோ அது கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின். இது ஒரு 8 மார்க் கொஸ்டின். இதில் பெட் நெட்வொர்க்கை ட்ரா பண்ணணும். அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் பார்த்து கண்டுபிடிச்சு அதனுடைய எக்ஸ்பெக்டட் டியூரேஷன் என்ன அப்படிங்கிறது சொல்லணும். அண்ட் அதை தவிர அடுத்தது 2 கொஸ்டின் வந்து 95% கான்ஃபிடென்ஸுக்கு என்ன டியூரேஷன் வரும், அந்த மாதிரி அடுத்த 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒன்று மேக்ஸிமம் 2 மார்க்ஸுங்கிறப்ப 8 மார்க்ஸ் கொஸ்டினாக இது இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு டயக்ராம் ட்ரா பண்ணணும். இந்த ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப அவசரம் தான், எல்லாருக்குமே எக்ஸாம் சமயத்தில் டென்ஷன் தெரியும், டைம் பத்தாது. ஏதாவது ஒரு அவசரத்தில் நம்ம எழுதுறப்ப தப்பாக எழுதிட்டு அடிச்சுட்டு திருப்பி பழையபடி வேறு எதையாவது மாற்றி எழுதணும், அந்த மாதிரி டென்ஷன் எல்லாம் இருக்கும். இப்போ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு ப்ராக்டிஸ் கண்டிப்பாக இருக்கணும். ஒவ்வொரு சமம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கத்தான் எக்ஸாமில் உங்களுக்கு அதை சீக்கிரமாக செய்ய முடியும். ஸோ எல்லா சமம் ஒர்க் அவுட் பண்ண டைம் இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு 4-5 சம் நீங்கள் கண்ணால் பார்க்குறப்ப அட்லீஸ்ட் ஒரு சம்மாவது ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது எந்தெந்த இடத்துல தப்பு பண்ணக்கூடாதுன்னு இப்போ ப்ராக்டிஸ் ஆகிடும் உங்களுக்கு. அதனால எக்ஸாமில் ஈஸியாகவும் இருக்கும். அங்கே எக்ஸாமில் ஒரு டென்ஷன், இந்த மாதிரி டென்ஷனை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். கொஸ்டின் பேப்பரில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்து அது ஒரு டென்ஷன் ஆகி எக்ஸாம் ப்ரெசன்டேஷன் பண்ணுறது நீங்களும் சொதப்பி ஒரு மாதிரி தப்பாக போட்டு அடித்து ரொம்ப டென்ஷன் ஆகிறத அவாய்ட் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா. இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இது ஆக்டிவிட்டி, ஈவெண்ட்டு. ஸோ இதில் இந்த இயர்லியஸ்ட்டு லேட்டஸ்ட்டு டைமு அது எல்லாமே இதில் போட்டிருக்காங்க. பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. ஸோ அந்த அவசரத்தில் நம்ம எழுதுகிறப்ப கொஞ்சம் சில இது உள்ளுக்குள்ளே சின்னதாக தான் தெரியுது. பட் அவங்க எல்லாமே கரெக்டாக செஞ்சுருக்காங்க. கீழே அதுக்கான டியூரேஷன், டைமோ டே, அந்த டைம் இன் ஹவர்ஸோ டேஸோ என்ன கொடுத்துருக்காங்க அதுவும் கரெக்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணணும். அதே மாதிரி அந்த ஈவெண்ட்டுக்கான நம்பர் நம்ம டினோட் பண்ணுறோம். இது ஆக்டிவிட்டி, இது ஏன்னு கொடுக்குறோம்னா ஈவெண்ட்டுக்கு 1, 2, அதாவது ஆக்டிவிட்டி 1, 2ன்னு சொல்லலாம், ஏன்னு சொல்லலாம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அதை பேஸ் பண்ணிக்கோங்க. கொஸ்டினில் 2மே கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டினில். அதாவது 1, 2 அப்படின்னு எடுத்தோம்னா இந்த 1, 2 உடைய ஆக்டிவிட்டி அதனுடைய நேம் வந்து ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டார்டிங் ஈவெண்ட் 1, எண்டிங் ஈவெண்ட் 2 அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது கரெக்டாக இந்த படத்தில் கொண்டு வந்து நீங்கள் எழுதணும். ஸோ இந்த டயக்ராம் வரைகிறப்ப நெட்வொர்க்குக்கான ரூல்ஸ் என்னவோ அதையும் ஃபாலோ பண்ணணும். எங்கே டம்மி ஆட் பண்ணணும், எங்கே டம்மி சேர்க்கக்கூடாது, அதெல்லாமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த டயக்ராம் எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு 2 மார்க்ஸு ஃபுல்லாகவே கிடச்சிருக்கு. அடுத்தது என்ன பண்ணணும், இதில் கிரிட்டிக்கல் பாத் என்னென்னு சொல்லணும், எக்ஸ்பெக்டட் டியூரேஷன் என்னென்னு சொல்லணும். இங்கே கிரிட்டிக்கல் பாத்து என்ன இருக்குது அப்படிங்கிறது, என்னென்ன பாத் இருக்குது, அதில் எது கிரிட்டிக்கல் பாத் அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ அப்போ அது டோட்டல் டியூரேஷன் ஃபார் பாசிபிள் பாத், என்னென்ன பாத்தெல்லாம் இருக்குது, அதில் என்னென்ன டியூரேஷன் இருக்குது, இதில் கிரிட்டிக்கல் பாத்து எது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு 2 மார்க்ஸ் கிடச்சிருக்கு.
அடுத்தது வேரியன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. வேரியன்ஸ் கண்டுபிடிச்சது, அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிச்சதுக்கு கிரிட்டிக்கல் பாத்தில் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஒன்று கண்டுபிடிச்சது, அதுக்கான ஒரு மார்க் கிடச்சிருக்கு. அது இசட் வேல்யூ இதை பேஸ் பண்ணி டேஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, இதுக்கு ஒரு 1 மார்க்கும் கிடச்சிருக்கு. பட் அந்த 4th கொஸ்டினில் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக இல்லை, ஸோ அதில் மார்க் வரல. ஸோ 8 மார்க்ஸ் உள்ள கொஸ்டின்களில் அவங்களுக்கு 6 மார்க்ஸு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். நம்ம எந்த கொஸ்டின் எழுதினாலும் அதில் ஓரளவுக்கு பாதி கரெக்டாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஸ்டெப் மார்க்கு கிடைக்கும். ஸோ அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். ஒரு பாதி கொஸ்டின் கரெக்டாக எழுதியிருந்தாலும் கடைசி ஆன்சர் தப்பாக இருந்தால் கூட ஸ்டெப் மார்க்கு கண்டிப்பாக கிடைக்கும். பட் ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கணும். ஸோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினா தான் அது வரும். ஸோ அதனால் ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்கிற மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எக்ஸாம் எழுதுகிறப்ப நார்மலாக எல்லாருமே பண்ணுற மாதிரி தான் இந்த ஸ்டூடெண்ட்டும் ஒரு ஆன்சர் எழுதிட்டு அது சரியாக வரலன்னு சொல்லிட்டு அதை ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது நம்மளால் தவிர்க்க முடியாது. ஆனால் அது முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது பெட்டர். ஸோ அதனால் நம்ம தப்பாக எழுதிட்டோம்னா அது ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிறது கிடையாது. அதை ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு நீங்கள் போய்க்கலாம். பட் ப்ரெசன்டேஷன் நீட்டாக இருக்கணும். ஃபார்முலாஸ் இருந்ததுன்னா அதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அண்டு எம்சிக்யூ கேட்குறப்ப கொஸ்டினில் பர்டிகுலராக அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். அப்போ தான் அதுக்கு 1 மார்க் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்க்குறதுல எக்ஸ்ப்ளனேஷனும் சொல்லியிருக்காங்க. 1 மார்க் ஃபார் கரெக்ட் ஆன்சர் அண்ட் 1 மார்க் ஃபார் ஜஸ்டிஃபிகேஷன் சொன்னதுனால இந்த ஸ்டூடெண்ட் கரெக்ட் ஆன்சர் மட்டும் எழுதியிருக்கிற இடத்துல 1 மார்க் தான் கிடச்சிருக்கு. ஆனால் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்த இடத்துல எல்லாமே 2 மார்க்ஸ் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம ப்ரெசன்டேஷன் இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா தெரியும், எம்சிக்யூவில் அந்த கொஸ்டினுடைய நம்பர், அதில் கரெக்ட் சாய்ஸ் என்ன, அதை பக்கத்தில் ஆன்சரையுமே எழுதிடுறது பெட்டர். இப்போ 1ல் சி ஆன்சர் அப்படின்னு நீங்கள் போடுறத விட சி போட்டுட்டு பக்கத்தில் அந்த கரெக்ட் ஆன்சரையும் எழுதிட்டிங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். நீங்கள் எழுதுறதும் கரெக்டாக இருக்கான்னு உங்களுக்குமே கிராஸ் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கவும் முடியும். கீழே ஆன்சருக்கான எக்ஸ்ப்ளனேஷன் ஆர் ஜஸ்டிஃபிகேஷன் கேட்டிருந்தாங்கன்னா அதை ஃபர்தராக நீங்கள் எழுதவும் முடியும். இந்த ஸ்டூடெண்ட் ஒரு 50+ எடுத்திருக்காங்க இந்த பேப்பரில். ஸோ உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஃபைனல் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த எஸ்சிஎம் பேப்பர் எப்படி கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்து ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணுவோம்.